உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சனி பகவான் வக்கர நிவர்த்தி. சனி பகவான் வக்கர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு வரக்கூடிய இந்த காலம் எப்படின்னா, நவம்பர் மாதம் 27ஆம் தேதி நிவர்த்தி ஆகிறார். 28ஆம் தேதியிலிருந்து இயல்பு நிலையில் இருக்க போகிறாரு. அப்போது அந்த காலகட்டங்களில் அஷ்டம சனி நடக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். குறிப்பாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி வந்ததிலிருந்தே குழப்பம்தான். மன உளைச்சல் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் சாமர்த்தியத்தினால பல விஷயங்களை ஹேண்டில் பண்ணிக்கிட்டே வரீங்க. பட் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கீங்க. உங்களை தவிர வேறு யாராக இருந்தாலும் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு தான். அதுவும் சிம்மராசி அன்பர்களுக்கு மெயினாக நடக்கிறது என்னென்னா, தன்னை நெருங்கியவங்க, தன்னை சார்ந்தவங்களே தன்னை ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால் தன்னை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமைகள். அதே நேரத்தில் அது பற்றி பேசி ஒரு இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடியலையென்ற ஒரு மன வருத்தம். அதையும் தாண்டி சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, கடின உழைப்பாளிகள். தன்னால் மற்றவர்களுக்கு நல்லதை செய்யணும், நல்லதையே நினச்சி பாசத்துக்கும் அன்புக்கும் எப்போவுமே உறுதுணையாக இருக்கக்கூடியவங்க. ஏன்னா அது இளம் வயதிலிருந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அந்தந்த இடத்துல தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய சில காலகட்டங்களில் தன்னை பெற்றவர்கள், தன்னோட பிறந்தவர்கள், தன்னை சார்ந்தவர்கள் அப்படின்ட்டு அவர்களுக்காகவே முக்கியத்துவம் கொடுத்து வாழக்கூடிய நிலை. அதற்கப்புறம் குடும்பத்திற்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து இன்றைக்கி ரிஸ்க் எடுத்து தனக்காக எதுவும் தேவையில்லை, அவர்களுக்காக தான் எல்லாமேன்ற மாதிரியான ஒரு கான்செப்ட். தனக்கு ஒன்று பிடிச்சிருக்கும், பட் அது கூட பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. அவங்களுக்கு தான் அது பிடிச்சிருக்குன்னா அதையே செஞ்சுட்டு போயிடலாம் என்ற அளவுக்கு யோசிக்கக்கூடியவர்கள் நீங்கள். அப்பேற்பட்ட சிம்மராசி அன்பர்களில் குறிப்பாக பெண்கள், நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒன் மேன் ஆர்மி மாதிரி ரொம்ப ரிஸ்க் எடுத்து தன்னுடைய முயற்சிகளால் பல நிறை குறைகளால் இருக்கக்கூடிய வாழ்க்கையை தன் விடாமுயற்சியால் பல எதிர்நீச்சல்கள் போட்டு அவ்வளோதான் முடிஞ்சது, அவங்க லைஃபே முடிஞ்சதுன்னு சொல்கிற அளவுக்கு இருந்தும் அந்த இடத்துல இருந்து ரீஎன்ட்ரி கொடுத்து பெரிய லெவலில் தன்னை சுற்றி ஒரு ஆளுமையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு, தன் பேச்சை கேட்கக்கூடிய அளவுக்கும், தன்னை சார்ந்து 10 பேருக்கு தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கும் ஒரு அருமையான இடத்துல இன்றைக்கி பெரிய லெவலில் ஒரு அரசியல் துறையில் இருந்து அரசு உத்தியோக அமைப்புகள், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்குமே ஒரு நல்ல பதவியில் இருக்கக்கூடியவங்க சிம்மராசி அன்பர்கள் தான். அப்பேற்பட்டவர்கள் வாழ்க்கையில் நிறைய சிரமங்களை கடந்து தனக்குண்டு ஒரு இமேஜை உருவாக்கும் பொழுது பார்த்தா தேவையில்லாத குடைச்சல்களும் குழப்பங்களையும் சந்திச்சிருப்பீங்க அஷ்டமச்சனியில். அப்போது இவ்வளோ மன உளைச்சல்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல சனி வக்கர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு வராரு. அப்போ இந்த இடத்துல என்ன நமக்கு நடக்க போகுது அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கும். எப்போவுமே சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கும் பொழுது ரிவர்ஸாக அவர் கொஞ்சம் வேகத்தோடு செயல்படுவார். அப்போ என்ன நடக்கும்னா, சில விஷயங்கள் தான் அந்த இடத்துல இருந்து அஷ்டமத்தில் இருக்கும் பொழுது ஒரு சில அதிர்ஷ்டத்திற்குரிய வழிகள் அவர் உருவாக்கினாலும், பட் அவர் பார்க்கக்கூடிய பார்வை எங்கெங்கே படுதோ அந்த இடம் பேலன்ஸ் குறையும். அப்போ அவர் டைரெக்டாக பார்க்குறதே உங்கள் குடும்பஸ்தானம் தான். கடந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் தேவையில்லாத சலிப்பு சங்கடங்கள் வந்திருக்கும். அவசரப்பட்டு பேசி இன்னும் பிரச்சனை பெருசாகிருக்கும். இது எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியாமல் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களும் பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு உண்டான அந்த உறவு முறைகளும் தேவையில்லா பிளவுகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிருப்பீங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, சிம்மராசி அன்பர்களுக்கு தான் விரும்பியவர்கள், தனக்கு பிடிச்சவங்களே தன்னை காயப்படுத்தி விலகி போகக்கூடிய சூழல்கள் ஒரு பக்கம் இருந்திருக்கும். இப்போது இந்த வக்கரநிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீண்டும் அந்த இடத்த பார்க்கும் பொழுது பிரிந்தவர்கள் இணையக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். அதே நேரத்தில் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானது பார்வை 3ஆம் பாவத்தில் விழுவது உங்களுக்கு ஒரு ஹைலைட் தான். அதே சமயம் அந்த குரு பகவான் பார்வை அடுத்தது விழக்கூடிய இடமும் உங்களுக்கு 5ஆம் வீடு தான். அப்போ 3, 5 ப்ளஸ் உங்களுக்கு அவர் பார்வை விழக்கூடிய இடம் 8ஆம் வீடு, அதாவது 7ஆம் வீடு, உங்களுக்கு 7ஆம் வீடு. அப்போ அந்த 7ஆம் வீடு தான் கனெக்டிங். தனக்கு பிடிச்சவங்க, தன்னை சார்ந்தவங்க, தன் கிளைண்ட்,
பிஸ்னஸ் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், இது எல்லாமே. அப்போ இது எல்லாமே கனெக்ட் ஆகிடும். ஏதோ ஒரு விதத்தில் இந்த குரு பார்வையினால் கனெக்ட் ஆகிடும். குரு ப்ளஸ் அந்த 7ஆம் அதிபதி வக்ர நிலையில் இருக்கக்கூடாது அல்லவா? உங்களுக்கு வந்து சனி அஷ்டம சனியாக இருக்கலாம், பட் 7ஆம் வீட்டிற்கு அதிபதி போய் வக்ர நிலை பெறும் பொழுது அந்த 7ஆம் இடத்திற்குரிய காரத்துவம் டோட்டலாக ட்ராப் ஆகிடும். அப்போ அந்த 7ஆம் வீடுன்றது மனைவி, நான் சொன்ன இந்த பார்ட்னர்ஷிப், இது எல்லாமே தான். அப்போ அந்த இடம் இத்தனை நாட்களாக ட்ராப்பாக இருந்து இப்போது அது பலம் பெற போகுது. அப்போ பலம் பெறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இணையக்கூடிய ஒரு காலம், சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய காலம், முயற்சிகளால் பெரிய லெவலில் ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் உண்டாக்குவீங்க. ஒரு தலைமை பதவியில் நின்று அந்த இடத்துல நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய காலமாக வரக்கூடிய காலம் இருக்க போகுது. எவ்வளவோ மன உளைச்சல்கள் ஒரு புறம் இருக்கும், மன உளைச்சலே இல்லாமல் போய்டும் நான் சொல்ல வரலை. அஷ்டமச்சனின்றதனுடைய தாக்கம் மன உளைச்சல் இருந்து தான் தீரும். அப்போ ஏதோ ஒரு திடீர் செலவுகள் இருக்குது, திடீர் நம்ம விரயங்களை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதற்கு முன்னாடியே நீங்கள் ஒரு நல்ல சுப செலவுகளை கமிட்மெண்ட் பண்ணிவிடுங்க. ஒரு வீடு வாங்கிறதுக்குண்டான வாய்ப்பு, இல்லை பூமி வாங்கிறதுக்குண்டான வாய்ப்பு அமைக்கலாம். இந்த மாதிரியான கொஞ்சம் அசையாத சொத்துக்கள் மீது ஒரு கான்செப்டை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லா செலவினங்கள் இங்கே இல்லாமல் போயிடும். அதுலேயும் 9ஆம் பாவம் பலம் பெறும் பொழுது இன்னுமே உங்களுக்கு வந்து பார்க்கும் பொழுது எப்படின்னா, உங்களுடைய பஞ்சமஸ்தானம் பலம் பெறும் பொழுது, பஞ்சமஸ்தானத்தை மீண்டும் குரு பார்க்கும் பொழுது புத்திர பாக்கியங்கள், பிள்ளைகளுக்கு இத்தனை நாட்களாக தடைப்பட்ட சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும். வெளிநாட்டில் இருந்து சில பாதிப்புகளை சந்திச்சுட்டேன், இதற்கு மேலாவது நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு காலம் பொற்காலமாக இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, அந்த குருவினுடைய பலம் கடந்த காலகட்டங்களில் குருவும் அதிசார பயிற்சி அடைஞ்சு உங்களுக்கு 12ஆம் பாவத்துக்கு போயிட்டார். அது ஒரு பெரிய உங்களுக்கு நெகட்டிவாக இருந்தது. அது ஒரு வக்ர நிலையிலையும் இருந்தார். அப்போ அவர் இயல்பு நிலைக்கு வரும் பொழுது அதுவும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாகிடும். அப்போது ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிடும். பிரிந்தவர்கள் சேரும் பொழுதும் ப்ளஸ் இழந்த வேலையை அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். இருக்கிற வேலையிலிருந்து மாற்றம் உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும். ப்ளஸ் நான் அரசு உத்தியோகத்திற்குரிய முயற்சிகளை செய்துக்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் தேர்வு எழுதும் பொழுது ஏதோ ஒரு விதத்தில், அதாவது ஜஸ்ட் 1/2 மார்க் 1 மார்க்கில் மிஸ் ஆகிட்டே இருக்குது, என்னென்னே தெரியலன்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த குழப்பமும் வேண்டாம், அந்த கவலையும் வேண்டாம். இதற்கு மேலே நீங்கள் எது அட்டன் பண்ணாலும் அது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் அந்த அட்டன் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் படிக்கிற படிப்பினுடைய கவனம் செதறக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் மன உளைச்சல்களும், தன்னுடைய ஆரோக்கியம் ப்ளஸ் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவங்களால் ஏதாவது ஒரு தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே அது எல்லாத்தையும் சரி பண்ணி அதை தாண்டி உங்களுடைய ஃபோக்கஸை ஒரே இலக்கில் கொண்டு போய் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் அடையிறதுக்குண்டான முயற்சிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் சிம்மராசி என்பவர்கள் தான் இருக்கிற இடத்துலேருந்து இடமாற்றங்கள் அடைவது ரொம்ப நல்லது தான். ஏன்னா தான் பிறந்த இடம், பிறந்த ஊர், ரொம்ப நாள் இங்கே தான் நான் இருக்கிறேன், ஆனால் கஷ்டத்தையும் சந்திச்சிட்ருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கஷ்டத்தை பற்றி நீங்கள் நினைக்க வேண்டாம். இடமாற்றங்கள் செய்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இதற்கு மேல் உங்களுக்கு உண்டாகும். அதுலேயும் சிம்மராசி அன்பர்களுக்கு குடுக்கல் வாங்கல் உங்களை மாதிரி பர்ஃபெக்டாக இருந்தவங்களும் இல்லை, கொஞ்ச நாளாக உங்களை மாதிரி பணம் குடுக்கல் வாங்கல் ரீதியில் பிரச்சனைகளை சந்தித்தவங்களும் இல்லைன்னு சொல்கிற மாதிரியான ஒரு நிலைமைகளை சந்திச்சிட்டிங்க. அப்போ தொழில் ஒரு பக்கம் டவுனாக இருக்குது, குடுக்கல் வாங்கல் ரீதியில் நெருக்கடியாக இருக்குது. ஒவ்வொரு காலகட்டங்களில் பார்த்தா உழைப்பு மட்டும்தான் போடுறோம், ஆனால் இங்கே பிரச்சனைகள் அதிகரிக்க அதிகரிக்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயத்தை உண்டாக்குது. எப்படியாவது இதை விட்டு வெளியில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நோக்கி, நல்ல வளர்ச்சியை நோக்கி நாம் அடியெடுத்து வைக்கணுமேன்ற ஒரு எதிர்பார்ப்புகள் உங்களுக்குள்ளே இருந்தாலும், அந்த எதிர்பார்ப்புகளுக்குரிய தடைகள் அஷ்டமச்சனி கொடுத்தாலும் குரு பகவான் பலம் பெற்றதுனால, 7ஆம் அதிபதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால இது வரைக்கும் இருந்ததை விட இதற்கு மேல் ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு சூழல் உங்களுக்கு உண்டாக போகுது, உருவாக போகுது. வண்டி வாகனங்களில் கவனமாக இருங்க, ஆரோக்கிய விஷயத்தில் கேர் எடுத்துக்குங்க. கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா தேவையில்லாத இடைஞ்சல்கள் கொடுத்துரும், அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே சமயம் வந்து குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் சில சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கும். சிலருக்கு இப்போ நடக்கிறதுக்குண்டான ஆப்ஷன் உண்டாகும், உருவாகும், பயன்படுத்திக்கிங்க. மேற்கொண்டு சிம்மராசி என்பவர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இங்கே சனி பகவான் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிறாரே தவிர மற்ற கிரகங்களுடைய அமைவுகள் ரொம்ப நல்லா இருக்குது. பிள்ளைகளுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே நேரத்தில் ஆரோக்கியம் சார்ந்த ரீதியில் இந்த நரம்பு
ஜாயிண்ட் இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட்டில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கலன்னு நினச்சிங்கன்னா இப்போது வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும். மேலும் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் அந்த வேலையில் இருந்த இடைஞ்சல்கள் சிக்கல்கள் தீரும். ப்ளஸ் சிலர் உங்களுடைய எமோஷனலை டச் பண்ணி அந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியில் போகிற மாதிரி செய்வாங்க. அதற்கு இடம் கொடுக்காதீங்க. அந்த இடத்துல நின்று ஜெயிக்கணும். ஒரு பெரிய லெவலில் உங்களுடைய எத்தனை வருஷம் சர்வீஸையும் அதற்குண்டான ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்குண்டான வழியை அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வருதே நினச்சிங்கன்னா இழந்துடாதீங்க. பொறுமையாக நின்று நிதானமாக யோசித்து செயல்படுங்க. அது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். மேற்கொண்டு நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் ஜனன ஜாதகம் ரொம்ப அவசியம். திசா புத்திகள் அதை விட அது அவசியம். அப்போது அந்த திசா புத்திகள் ரீதியில் இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது, சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் இந்த சனி குரு எத்தனை பரல்களோடு இருக்கிறாங்கன்றதையும் பாருங்கள். அது எல்லாத்தையும் பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க. அது ஆகச்சிறந்ததாக இருக்கும். பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுங்க. அது மேலும் மேலும் உங்களுக்கு பலமான ரீதியில் ஒரு நல்ல பலனை உருவாக்கி கொடுக்கும். உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.